நாமத்திலே ஆசீர்வாதங்கள் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு ஆராதனை செலுத்துவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்திலே ஆராதனை, ஆராதனை, அதிசயமே, ஆராதனை. ஆண்டவருடைய தீர்க்கதரிசி தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, தாசன் மூலமாய் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொள்ளப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னா அருளப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பிரைஸ். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புது வருஷ வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்திற்கு பார்த்து கை பிடிச்சு சொல்லுங்க. என்ன பாஷையில தெரியுறத சொல்லுங்க. புது வருட வாழ்த்துக்களை. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கற்றுக்கலாம். நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியோட புதிய ஆண்டை கற்று காண செய்திருக்கிறார். புதிய வருஷத்தை காட்டுகிறார். காணோடைய அனுபவம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எல்லாம் 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 இடத்தின் ஆளுங்களுக்கு எதிராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை உலகின் ஆழத்தில் இருந்து விடலாம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். இந்த வருடத்தை நான் காண்பன் என்று நினைக்கவில்லை. இந்த மாதத்தை காண்பன் என்று நினைக்கவில்லை. இன்றைய ஆபத்தில் வந்து அமர்வேன் என்று நினைக்கவில்லை. கர்த்தர் நல்லவர் கிருபை பாராட்டுகிறார். கர்த்தருக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி தர புதாவே மக்கள் ஸ்தோத்திரம். இயேசுநாதா மக்கள் சொல்லுங்க, சொல்லுங்க, நன்றி எடுக்கிற ஆவியானவர்களை ஸ்தோத்திரிக்கிற துணி ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ரகமனா. கர்த்தர் நல்லவர், நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவராக இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று வேண்டும் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மத்தில் உலாவுகிற தேவனாய், நம்மை காண்கிற தேவனாய், நம்மத்தில் வீட்டில் இருக்கிறவராய், நம்மத்தில் உலாவுகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை கனப்படுத்துகிறவராய் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த மகிமை நமக்கு மேலாக, அந்த வல்லமை நமக்கு மேலாக, அந்த விடுதலை நமக்கு மேலாக, அந்த கரம் நமக்கு மேலாக. கர்த்தருடைய தேவ மகிமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி, 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 நன்றி. நல்ல கரம் தட்டி, நல்ல கரம் தட்டி. கடந்த நாட்கள் காத்தீரு நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரு நன்றி ராஜா, புதிய நாள் கண்ணீர் நன்றி ராஜா, ராஜா வாசை நன்றி என்று சொல்லுகிறோம் நாடா, நாடானை துதிக்கிறோம் நாடா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாடா, நாடானை துதிக்கிறோம் நாடா, அடுத்தது தேடி
நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாருக்கெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல நல்லவராக இருந்திருக்கிறார்? அல்லேலூயா. நான் யாருக்கெல்லாம் நல்லவராக இருந்திருக்கிறேன்? ஆமென். எத்தனையோ பலவீனம், எத்தனையோ போராட்டம், எத்தனை வேதனை, எத்தனை நெருக்கம் கர்த்தர் சுகமாய் நம்மத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நம்ம அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நடுவுல நம்ம தேசத்துக்கெல்லாம் பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு வேண்டாம். சபைக்காகத்தான் நான் அதிகமாக எப்பொழுதுமே பாரப்படக்கூடியவன். இல்லையா? ஒரு பிரசவத்தின் நடுவிலேயே கர்த்தர் சொன்ன காரியங்களை நடுவே சொல்லிட்டு போயிடுறேன். வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை ஆண்டவரே. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருடும் என்றார். அல்லேலூயா. மோசே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். நம்ம எல்லாம் தலை நிமிர்ந்து பாருங்க. படிச்சுட்டால குடியால கூட. அல்லேலூயா. மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று என்னிடத்திலே சொன்னேன். பிரைஸ் எல்லாம் ஒரு திரளான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் மோசே மூலமாக நடத்துகிறார். நம்மளால ஒரு சபையில ஒரு 50 பேர், ஒரு 100 பேர் இருந்தாலே ஒரு சபை நடத்துவது பெரிய காரியம். வயசெல்லாம் ஒரு 200-300 பேர் வந்துட்டாலே மக்கள் ஒரே பிரச்சனை. பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வரமாட்டிருக்கிறாரு, பாஸ்டர் எங்களை கண்டுகிறது கிடையாது, எங்களை மறந்துட்டாரு, இப்ப புது ஆத்துமாக்களுக்கு மேலதான் பாக்குறாரு, இப்ப அவருடைய ரேஞ்சே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 300 பேர் இருக்கிற சபையில குற்றச்சாட்டுகள் வருகிறது. அல்லேலூயா. காரணம், வேண்டும் என்று ஊழியர்கள் ஒதுக்குவது கிடையாது. பழைய ஆட்கள் ஊழியத்தில விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டவர்கள். எனவே புதியதாக வருகிறவர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை சபை நடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் கொடுப்பார்கள். இது எல்லா இடத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு காரியம். காரணம், அவர்களுக்கு இருக்கிற நேரத்தில் குடும்பத்தை பராமரித்து ஜெபம் பண்ணி பிரசங்கங்களை எடுத்து ஜனங்களுக்காக உபதேசத்தை சொல்லி சில குடும்பங்கள் பிரச்சனை உள்ள மக்களுக்காக ஜெபித்து அவர்களை தேடி சென்று இது செய்வதற்கே அவர்களுக்கு நேரம் பற்றுவது கிடையாது, நேரம் போவது கிடையாது. அல்லேலூயா. நல்ல உண்மையான ஊழியர்களை நான் பார்த்து இருக்கிறேன். அவரோடு கூட நான் தங்கி இருக்கிறேன். அநேக ஊழியர்கள் 12 மணி 1 மணிக்கு தான் நைட்ல தூங்குறாங்க. அல்லேலூயா. ஜனங்களுக்காக ஜெபிப்பது, ஓடுவது, பிரயாசப்படுவது, இப்படி அநேக கஷ்டத்துக்கு நடுவில் இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு 500 பேர் 600 பேர் உள்ள சபையிலேயே இந்த பிரச்சனை. சில ஆயிரங்கள் வந்து விட்டால் அந்த ஊழியக்காரர் என்ன செய்வார்? அநேக உடல் ஊழியர்களை வைத்து அவர்களை கொண்டு ஊழியர்களை நடத்துவார். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றது மட்டும்தான் பாஸ்டருடைய வேலையாக இருக்கும். ஜெபத்தில் தனித்திருப்பார். மற்ற நேரத்தில் வீடுகளுக்கு சென்று வீடுகளை சந்திப்பது, ஒவ்வொரு ஏரியா வயசாக பிரித்து கொடுத்து விடுவார்கள். இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த பகுதியை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள். ஆனால் ஒரு 6 லட்சத்துக்கும் அதிகமான, இது ஆண்களை மட்டுமே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தில் கணக்கு எடுக்கும் பொழுது 20 வயதுக்கு அதிகமாக ஆண்களை மட்டும்தான் கணக்கு எடுப்பார்கள். 20 வயதுக்கு 19 வயதுக்கு கீழ் இருக்கிற ஆண்களை கணக்கு எடுப்பது கிடையாது. வேதத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் கணக்கெடுப்பார்கள். பெண்கள், குழந்தைகள் இவர்களை கணக்கில் எடுக்க மாட்டார்கள். இந்த 6 லட்சம் என்று சொன்னால் இது இஸ்ரவேல் மக்களுடைய மொத்த ஜனத்தொகையாக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. காரணம், 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் தான் அதிகமாக இருந்திருப்பார்கள். அப்படியானால் இந்த மோசே எத்தனை ஜனங்களை நடத்தி கொண்டு வந்திருப்பார்? கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் மக்களை நடத்தி கொண்டு வந்திருப்பார். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே எகிப்துக்கு போ, என் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், என் ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள், என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், அவர்கள் படுகிற பாடுகளை உபத்திரவங்களை நான் பார்க்கவே பார்த்தேன்.
எனவே என் ஜனங்களை ரட்சித்து அழைத்துக் கொண்டு வரும்படியாக உன்னை நான் தெரிந்தெடுத்து இருக்கிறேன். நீ எகிப்துக்கு போ. பார்வோன் கைக்கும் அடிமைத்தனத்தின் விலங்குகளுக்கும் அந்த எகிப்திய ஜனங்களுக்கும் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலர்களை மீட்டு ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வா. பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசத்தில் என் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் மோசையை தெரிந்தெடுத்து அவரோடு கூட பேசி அவருக்கு வல்லமைகளை வரங்களை கொடுத்து மோசையை ஏற்படுத்தி ஜனங்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். கர்த்தர் இந்த மோசே ஜெபித்த இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது மோசே யாராவது தன்னோடு கூட வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார். மோசே ஆண்டவர் அழைக்கும் போது மோசே சொல்லுகிற, ஆண்டவரே, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள ஒரு மனுஷன், என்னால் சரியாக பேச முடிவது கிடையாது, என்னால் தெளிவாக பேச முடிவது கிடையாது. பார்வோன் இடத்தில் போய் நான் பேச வேண்டுமேயானால், இந்த ஜனங்களுக்காக நான் பேச வேண்டுமேயானால் அதற்கு உரிய எனக்கு தாளந்துகள் கிடையாது, எனக்கு நல்ல வாக்கு கிடையாது என்று சொல்லி நீர் யாரையாவது அனுப்பும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். மோசையுடைய இந்த ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் ஆரோனை அனுப்புகிறார். என்ன நடக்கிறது பாருங்கள். ஆரோன் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியம் தான், ஒரு கனமான ஊழியம் தான். ஆனால் மோசையை தான் கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். இந்த ஆரோன் வந்தது நிமித்தமாக என்ன நடந்தது? ஆரோன் நல்லவர் தான், ஆரோன் பரிசுத்தம் உள்ளவர் தான், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர் தான், பிரதான ஆசாரியர் தான். ஆனால் இந்த மோசே தேவனோடு கூட பேசும்படியால், தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியால், தேவனோடு கூட உறவாடும்படியாக மலையிலே சென்று தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் பார்க்கிறார்கள், கடந்து போன மோசே திரும்பி வரவில்லை, ஜெபிக்கும்படி போன மோசே திரும்பி வரவில்லை, ஆண்டவரோடு கூட உறவாட சென்ற மோசே திரும்பி வரவில்லை. மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று எங்களுக்கு தெரியாது, எனவே எங்களுக்கு முன் செல்லக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ணி என்று சொல்லி ஆரோனிடத்தில் வந்து அவர்கள் முறையிட்ட பொழுது ஆரோன் அவருடைய கழுத்துகளில் சரீரங்களிலே அணிந்திருக்கிறதான தங்கங்களை வாங்கி ஒரு பெண் கன்றுக்குட்டியை செய்து இதுதான் உங்களை ரட்சித்த அழைத்துக் கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி ஏற்பாடு செய்து விடுகிறார். அல்லேலூயா. மோசே வந்து பார்க்கிறார், ஆரோன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட ஆரோன் ரொம்ப ஈஸியா சொல்லுகிறார், இந்த தங்கத்தெல்லாம் வாங்கி நான் அக்னியில போட்டேன், அதில இருந்து இது வந்தது என்று ஒரு பயங்கரமான பொய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றது, நான் இதெல்லாம் எடுத்து இவளுக்கு உள்ள போட்டதுல உடனே ஒரு கன்றுக்குட்டி வந்து விட்டது என்று சொல்லி அவர் வேதம் சொல்லுகிறது. ஆரோன் அதை வார்ப்பிக்கிறார், ஆரோன் அதை செய்கிறார். அல்லேலூயா. இப்போது மனுஷன் அந்த மோசே தனக்கு துணை என்று சொல்லி நம்பி அழைத்துக் கொண்டு வந்ததான ஆரோன் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாக மாறிவிடுகிறார்கள். அல்லேலூயா. அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட வாக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் அழைக்கும் பொழுது நம்மை பார்த்து பேசினால் நாம் தான் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். மனுஷ உதவியை நாடக்கூடாது, மனுஷ ஒத்தாசையை தேடக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் திரும்பி யாராவது உதவி செய்வார்களா? கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தால் யாராவது பணம் கொடுப்பார்களா? இந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய என்று சொன்னால் யாராவது ஸ்பான்சர் பண்ணுவார்களா? இதை செய்ய என்று சொன்னால் யாராவது சான்ஸ் கொடுப்பார்களா என்று அநேக நேரங்களில் நம்முடைய கண்கள் மனுஷனுக்கு மேலாக திரும்பி விடுகிறது. ஒருவேளை சாதகமான சூழ்நிலை வரலாம், நாம் எதிர்பார்க்கிற பிரகாரமாக நமக்கு நன்மைகள் வரலாம், நாம் விரும்புகிற பிரகாரமாக காரியங்கள் நமக்கு லகுவாக ஏதுவாக இருக்கலாம். ஆனால் அவைகளின் நாளையே கூட நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், கர்த்தர் நம்மை அழைத்தார், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இருக்கிற நிலைமையிலே கர்த்தரை தேடி வந்துவிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மோசே பார்க்கிறார், எந்த மனுஷனை நம்ப முடியவில்லை, எந்த மனுஷன் நமக்கு சரியில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் முறையிடார். ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களை நடத்தி கொண்டு சொல்ல என்னால முடியல, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும், இந்த ஜனங்களை நினைப்பெறலும், இவர்கள் உங்களுடைய ஜனங்கள் என்று கர்த்தரிடத்தில் முறையிட்டு நீர்தான் எனக்கு உங்களுடைய கண்களில் தயவு உண்டாக வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் மோசேக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த அடுத்த வசனம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கரங்களை பிரகடனப்படுத்தலாம். தரிசனம் தாரும் தேவனே,
பரிசுத்தம் வாழ்வில் நான் காணவே தரிசனம் தாரும் தேவனே, பரிசுத்தம் வாழ்வில் நான் காணவே தேவா கிருபை தாருவே, சித்தம் நித்தம் நான் செய்யவே தேவா கிருபை தாருவே, சித்தம் நித்தம் நான் செய்யவே தரிசனம் தாரும் தேவனே, பரிசுத்தம் வாழ்வில் நான் காணவே ஆதியில் நானும் எளிமையாக ஆண்டவர் உம்மை கொள்வாரது, ஆதியில் நானும் எளிமையாக ஆண்டவர் உம்மை கொள்வாரது, ஆயிரம் நன்மைகள் செய்திலே தாயிரம் புகழிடம் ஆளுவே, ஆயிரம் நன்மைகள் செய்திலே தாயிரம் புகழிடம் ஆளுவே, தேவா கிருபை தாருவே, சித்தம் நித்தம் நான் செய்யவே தேவா கிருபை தாருவே, நித்தம் நான் செய்யவே தரிசனம் தார் தேவனே, பரிசுத்தம் வாழ்வில் நான் காணவே தரிசனம் தார் தேவனே, பரிசுத்தம் வாழ்வில் நான் காணவே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஏன் மோசே கவலைப்படுற, ஏன் மோசே வேதனைப்படுகிறார், யாரோ நீ நம்பி ஏமாந்து போனாயோ, லோட்டை கூட வரவழைத்துக் கொண்டு பிரச்சனைகள் உள்ளானாயோ, எந்த மனுஷனை நம்பி நீ இனி சோர்ந்து போக வேண்டாம். என் சமூகங்களுக்கு முன்பாக செல், கறந்துட்டு என் சமூகங்களுக்கு முன்பாக செல்ல, என் சமூகங்களுக்கு முன்பாக செல்ல. 2010 வரைக்கும், 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் மனுஷனை நம்பி தோற்று போயிருக்கலாம், ஒரு வேலையை நம்பி தோற்று போயிருக்கலாம், கணவரை நம்பி ஏமாந்து போனவர்கள் உண்டு, மனைவியை நம்பி, பிள்ளைகளை நம்பி, பெற்றவர்களை நம்பி, நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய பேங்க் பேலன்ஸை நம்பி, நம்முடைய பராக்கிரமத்தை நம்பி, நம்முடைய திறமை, நம்முடைய அழகு, நமக்கு இருக்கிற ஞானம், நமக்கு இருக்கிற தன்மைகளை வைத்து இது என்னை காப்பாற்றும், இது எனக்கு உதவி செய்யும், இது எனக்கு போதும் என்று நம்பி தோற்று போனவர்கள் உலகத்தில் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நான் நம்பக்கூடிய ஒரு நபர் உண்டு என்று சொன்னால், நான் பிரசங்கிக்க என் ஆண்டவராகிய இயேசுவை தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நான் நம்பக்கூடிய ஒரே நபர் இயேசு ஒருவர் மாத்திரமே. நான் நம்பக்கூடிய ஒரே நபர் என் ஆண்டவராக இரட்சகர் ஒருவர் மாத்திரமே. எந்த நிலைமையிலே நம்மை தேடி வரக்கூடிய ஒருவர் அவர் ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. கல்லறை வரைக்கும் வந்து என கரம் பிடித்து திரும்ப ஜீவனை கொடுத்து திருமையின் வாழ்க்கை புதுமையாக மாற்றக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால், நான் பிரசங்கிக்கிற என் இயேசு ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. அப்பா அம்மா ஸ்கூல் கேட் வரைக்கும் வருவாங்க. திருமண வாழ்க்கைக்கு மகனுக்கு திருமணம் ஆகும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த திருமணம் நடக்கிற இடத்துல கரம் பிடித்து கொடுக்கிற வரைக்கும் பெற்றவர்கள் வருவார்கள். அல்லேலூயா. கணவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய பென்ஷன், அவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய பாதுகாப்பு, அவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய பந்தம், சொத்து எல்லாம் இருக்கும். ஆனால் மனுஷன் மாறினால் எல்லாரும் கைவிட்டு போவார்கள். கடைசி வரைக்கும் வரக்கூடிய இயேசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையப்படுத்தி சொல்லுங்க, உங்கள் கடைசி வரைக்கும், உங்கள் அந்திமத்தின் வரைக்கும் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஒரே காலடி என் கர்த்தருடைய காலடி ஒன்று மட்டுமே, என் தேவனுடைய காலடி ஒன்று மட்டுமே. கர்த்தர் மோசேக்கு சொல்ல, மோசே என் சமூகங்களுக்கு முன்பாக செல்லும், என் மகிமைகளுக்கு முன்பாக செல்லும், என் வார்த்தைகளுக்கு முன்பாக செல்லும், என் மகிமைகளுக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இணைப்பார்கள் தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் வருஷத்தில் முதல் நாள் கர்த்தர் சொல்லுகிறார், 2015 காலையில் எடுத்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்தை துவக்கும் பொழுதும், ஒவ்வொரு வருஷத்துல கால் வைக்கும் பொழுதும், ஒவ்வொரு வருஷத்துக்குள் வரும் பொழுதும் நிறைய கனவு, கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க, நிறைய கனவு, நிறைய நம்பிக்கை, நிறைய
காரியங்கள் பிரைசலாம். ஆனால் மாதங்கள் செல்ல செல்ல எல்லாம் தோற்று நம்பினது, நாம் நினைத்தது, நாம் யோசித்தது, நாம் பெற்றது எல்லாம் மாறி போகும்போது வெறுமையாய் இருக்கிறோம். பிரைசலாம். கர்த்தர் சொல்கிறார், ஏன் மனுஷனை பார்க்கிறாய் மகனே, ஏன் மனுஷனை பார்க்கிறீர்கள்? ஒரு மனுஷனை நம்பி இந்த ஆலயத்துக்கு நீங்க வரவில்லை. இவங்க கூப்பிட்டதுனால்தான் நான் வந்தேன், நான் கூப்பிட்டதுனால இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான் இவர்களை இந்த ஆலயத்துல கொண்டு போய் சேர்த்தேன். இவங்க இங்க வந்தது என்னாலதான், நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் ஆலயத்தை காமிச்சேன். காட்டக்கூடிய ஒரு போர்டு மட்டும்தான் நாம் நடத்தக்கூடிய ஒரு கர்த்தர். நாம் காட்டுவதனா பரலோகத்துக்கு போக போவது கிடையாது. ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, ரத்தம் சிந்தவர் இயேசு கிறிஸ்து, ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து, அடிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவனுடைய அன்பு மற்றும் அல்லேலூயா அந்த கல்வாரி ஸ்நேகம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணங்களை செய்திருக்கிறது. கல்வாரி அன்பு இல்லை என்று சொன்னால், கல்வாரி ஸ்நேகம் இல்லை என்று சொன்னால், கல்வாரி காரியங்கள் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரப்படுவது கிடையாது. அல்லேலூயா. இயேசு ஒருவர் மாத்திரமே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் ஒருவர் மட்டுமே நமக்கான வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், பயப்படாத மோசே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். சில வசனங்களை வாசித்து நாம் கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் மகிமை உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக கடந்து வருவேன். என் இயேசு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில், இந்த 2011 வருஷத்தின் முதல் நாளில் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தை சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக கடந்து வருவேன். இயேசு நமக்கு முன்பாக கடந்து வந்தால் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்கள் கிடைக்கும், எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் கிடைக்கும். என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நாம் கால் வைப்பதற்கு முன்பாக அவர் காலடி எடுத்து வைத்தால் என்ன சம்பவிக்கும்? கர்த்தர் சொல்லுகிறார், கோணலானவர்களை கர்த்தர் சேவையாக்க போகிறார். கரந்துக்கு கர்த்தர் அனுப்பிவிட்டு வந்தாங்க. உங்கள் வாழ்க்கையாக இதுவரைக்கும் கோணலால் காணப்படுகிற வாழ்க்கையை என் கர்த்தர் மேலாக்க போகிறார். பல்லவா இருக்கிறவர்களை கர்த்தர் சமமாக்க போகிறார். உடைந்த குடும்பங்களை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். அழிந்து போன வாழ்க்கையை திரும்ப கர்த்தர் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் உருவேற்படுத்தக்கூடிய தேவனாம். என்ன கர்த்தர்? உரு ஏற்படுத்துகிற கர்த்தர். கர்த்தர் பூமியை உருவேற்படுத்தினாராம். அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உலகம் உண்டாக்கப்பட்டது, ஏற்கனவே உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. சத்துரு தள்ளப்பட்ட பொழுது விழுந்து போன சாத்தான் தன்னுடைய கோபத்தினாலே தான் தள்ளப்பட்டதன் நிமித்தமாக இந்த பூமியை அதம் பண்ண ஆரம்பித்தார். பூமியை அடிக்க ஆரம்பித்தார். உலகத்தை அவன் நாசம் பண்ண ஆரம்பித்தான். இது நிமித்தமாக பூமியானது ஒழுங்கின்மையாய் காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உரு ஏற்படுத்தினாரா? அழிந்ததை திரும்ப என் தேவனாகிய கர்த்தர் அழகுபடுத்தினாரா? என் கர்த்தர் கடந்து வந்தார். எந்த குடும்பத்திலே, யாருடைய வாழ்க்கையிலே, எந்த சபையிலே நன்மைகள் கிடைத்து சீரழிந்து, யாருடைய நிம்மதி அழிந்து, யாருடைய வாழ்க்கை சீர்குலைக்கப்பட்டதோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு வருவாரான திரும்ப ஊறு ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கோணலானவர்கள் எல்லாம் கர்த்தர் சேவைப்படுத்த போகிறாரா? இந்த ஆண்டின் முதல் நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தை சொல்லுகிறார். தேவ சொன்னது, எனக்கு அன்பான மகனே, எனக்கு அன்பான மகளே, எனக்கு பிரியமான ஆற்றுமையான சகோதர சகோதர வாழ்ந்த தம்பி தந்தையே, எனக்கு தேவ சொன்னது, கர்த்தருடைய ஆவியானவர்கள் வாழ்களிலே திட்டமும் தெளிவாக பேசுகிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து வந்து, உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று, உங்க வீட்டுக்குள் பிரவேசித்து, உங்க வாழ்க்கையில பிரவேசித்து, கோணலாய் காணப்படுகிற சகலத்தையும் கர்த்தர் சேவைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் வந்தா. இயேசு முன்பு வந்தா, அவருடைய சமூகம் முன்னாடி வந்தா, எப்படி ஒரு இளைப்பாறுதல் குடும்பத்தில் கொடுப்பார்? கோணலானவர்களை கர்த்தர் சபையாக்குவார். அல்லேலூயா. என் வாழ்க்கை அழிந்து போயிற்று, என் நிம்மதி தொலைந்து போயிற்று, என் வாழ்க்கை முழுவதும் நாசமாயிற்று, இனி நான் எழும்ப முடியாது,
என்னால் செழிக்க முடியாது, இனி எனக்கு ஆறுதல் இல்லை, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், எல்லாரும் மாறி போனார்கள், என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எந்த காரியமும் இனி எனக்கு முன்பாக இல்லை, எல்லாம் அழிந்தது என்று நினைக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் முன்பாக வந்து கோடலாண்டுகளை சபைப்படுத்த போகிறார். முன்பாக கடந்து வந்து வல்லங்கள் எல்லாம் நிரப்ப போகிறார். உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பர்வதங்களை பார்த்து கர்த்தர் உருகும்படி செய்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்களும் மெழுகு போல உருகி போயிச்சா, மலைகளாக நிற்கலாம், பர்வதங்களாக நிற்கலாம், அவருடைய காரியங்கள் பெரிதாக காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய மகிமை வறுமையானால், அவருடைய பிரசனம் வறுமையானால், அவருடைய வல்லமை இறங்குமையானால், எதிராக எது நிற்கிறதோ அது எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டது, கோணலானவர்கள் சபையாக்கப்பட்டு கர்த்தர் இளம்பார்வல் குடும்பத்தில் கொடுக்க போகிறார். ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் சாயங்காலம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன சில காரியங்களிலே இன்னொரு காரியம் உண்டு. குடும்பங்களுக்கு உள்ளாக உங்கள் சபையிலே குடும்பங்களுக்காக அதிகமாக சிரத்தை எடுக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். குடும்பங்களுக்காக தனித்தனியாக குடும்பமாக நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். காரணம், குடும்பங்களிலே கர்த்தருடைய மகிமை கர்த்தர் விளங்க பண்ண போகிறாரா? குடும்பங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக கிருபை செய்ய போகிறாரா? குடும்பங்களிலே காரியங்களை தலைகளாக கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பங்களுக்காக அதிகமாக நீங்கள் செயல்பட வேண்டுமா? குடும்பங்களுக்காக அதிகமாக பிரயாசம் எடுக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் இந்த மாணவர்களே என்னோட கூட பேசுகிறார். எனக்கன்பான தேவச்சனம், உங்க குடும்பம் இடிந்து போன குடும்பமாக இருக்கலாம், உடைந்து போன குடும்பமாக இருக்கலாம், நிம்மதியான குடும்பமாக இருக்கலாம். ஏன் வீட்டுக்கு வருகிறேன் என்று துக்கத்தோடு கூட வீடுகளுக்கு வரக்கூடிய சில நபர்கள் இருக்கிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு வீட்டுக்கும் போகவே பிடிக்க மாட்டிருக்கு, வீட்டுல போய் காலடி எடுத்து வைத்தாலே ஒரு பாரம் என்னை மூடுகிறது, என் வேதனை பெரிதாக மாறுகிறது, நரகத்துக்கு போவதை போல என் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லுகிற நபர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாணவர்களே அவருடைய சமூகம் ஒன்றாக போக போகிறது. கர்த்தர் கோணலாளர்களை சபைப்படுத்த போகிறார். உங்கள் குடும்பத்திற்குள் கர்த்தர் பிரவேசிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பிரவேசிக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் கடந்து போக போகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நன்மைகளை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை தலைகளாக மாற பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் முன்பாக கடந்து வருகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் வீட்டுக்கு போவதற்கு முன்பாக கர்த்தருடைய மகிமை வீட்டுக்குள் உங்களுக்காக பிரவேசிக்க போகிறது. நீங்கள் போகிற வீட்டின் கதவை திறப்பதற்கு முன்பாக மறித்து போனார். இயேசு வரமாட்டார் என்று சீஷர்கள் நடுக்கத்தோடு பயத்தோடு கலக்கத்தோடு கூட கூட்டின வீட்டுக்குள்ளாக இருக்கும் பொழுது இயேசு நடுவாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உங்களுக்கு சமாதானம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். கூட்டப்பட்ட வீட்டுக்குள் எப்படி வந்தார்? என் தேவனாக கர்த்தர் ஊடுருவக்கூடிய தேவனாக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக என் கர்த்தர் கூட்டுகளை கடந்து, கதவுகளை கடந்து, தடைகளை கடந்து பிரவேசித்து நமக்கு ஒரு இழப்பார்களை கொடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த நாடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 2011 வருஷத்தில் காலையில் எடுத்து வைத்துவிட்டு எனக்கு முன்பாக தேசம் இருக்கிறது, என் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது, என்ன நடக்கிறது கலங்க வேண்டாம். கர்த்தருடைய மகிமை உங்களுக்காக புறப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வேதனை உங்களுக்காக புறப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக புறப்பட்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் அனுப்பின வசனம் நான் சொன்னதை செய்யாமல் வெறுமனே திரும்புவதில்லை, வானமும் பூமியும் ஒழிந்து போகிற நான் சொன்ன வார்த்தையாக வார்த்தை எழுத்தின் ஒரு பாக மாறுவதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். கண்டுபிடித்து கண்டுபிடிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கோணலானவர்கள் மாறப் போகிறது. குடியின் நிமித்தமாய், பாவத்தின் நிமித்தமாய், அசுத்தத்தின் நிமித்தமாக என் வழிகள் கோணலாயிற்று, என் வழிகள் மாறி போயிற்று, குடும்பம் மாறி போயிற்று என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம், துக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய கரம் இந்த வேளையிலே, கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையிலே உங்களுக்கு முன்பாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. கோணலாய் போன குடும்ப வாழ்க்கையை இயேசு சீராக்க போகிறார். கோணலாய் போன வாழ்க்கையை இயேசு நேராக்க போகிறார். கோணலாய் போன குடும்பங்களை இயேசு திருத்த போகிறார். ஒருவரை இயேசுவானவர் கரையில் இருக்கிறார். சீஷர்
அவர்கள் படகை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள் நமக்கு படகு ஓட்ட தெரியும், மீனவர்கள் நாம், படகுகளை ஓட்டி பழகப்பட்டவர்கள் நாம், இயேசு வராவிட்டாலும் எங்களால் எங்கள் படகை செலுத்த முடியும் என்று நம்பி படகை ஓட்ட ஆரம்பிக்கிறார்கள். என்ன நடக்கிறது? இவர்கள் பிரயாணம் பண்ணி இவர்கள் கடலில் இவர்கள் படகை ஓட்டிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவானவர் கரையில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கொஞ்ச தூரம் போன பிற்பாடு, சில மைல் போன பிற்பாடு காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. படகுடைய டைரக்ஷன் மாறுகிறது. நேராய் போக வேண்டிய படகு காற்று அடிக்கிறது நிமித்தமாக திரும்பி விடக்கூடியதாக இருக்கிறது. கஷ்டப்படுகிறார்கள். படகு தண்டு வலிக்கிறது, கஷ்டப்படுகிறார்கள். தூரத்தில் இயேசு காண்கிறார். அல்லேலூயா. தூரத்தில் காண்கிறார். நாம் ஆண்டவர் விட்டு விலகி போனாலும், நாம் ஆண்டவர் விட்டு தூரம் போனாலும் அவருடைய கண்கள் நம்மையே தேடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன், நான் இந்த மாசம் தான் வந்தேன், நான் 1 மாசம் தான் ஆச்சு, 2 மாசம் தான் ஆச்சு. கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் போக்கு வரவுகளை அறிந்திருக்கிறார். உங்கள் துக்கங்களை அறிகிறார். இயேசு தேடி வரக்கூடிய தேவன். அல்லேலூயா. தேடி வரக்கூடிய தேவன். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும், நினைத்தாலும் நினைக்காமல் போனாலும் அவர் தேடி வருவார். அவர் வந்து கடலுக்கு மேல் நடந்து அவருடைய படகுக்கு சமீபமாய் போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை தங்கள் படகில் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். என்ன பண்ணாங்களா? மனதாய் இருந்தார்களா? ஏற்றக்கூட இல்லை. இயேசு படகுகளை ஏற்றலான்னு நினைத்தார்கள். ஆவியானவர் வேதத்தை எழுதுகிறார், படகில் அவர்கள் போகிற கரையை பிடித்தது. கரந்தை கத்திர கரம் இருக்கிறார். அல்லேலூயா. அல்ல கரந்துட்டோம். படகு தானாகவே டைரக்ஷன் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே இயேசுவின் வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறேன். இனி இயேசுக்காக மட்டுமே வாழ போகிறேன். என் வாழ்க்கை எல்லாமே இயேசுதான். என் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளும் இயேசுதான் எடுக்க போகிறார். நான் எடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் குடும்பம் தானாகவே திரும்ப ஆரம்பிக்கும். தடை கட்டு போன, சீர்கட்டு போன வாழ்க்கை திரும்ப நேராக்கும்படியாக என் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சமூக முன்பாக சென்றார். நமக்கு இணைப்பார்கள். என் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து வந்து கோணலானவர்களை இயேசு இந்த ராத்திரி வேளையிலே சபைப்படுத்தும்படியாக கடந்து வரக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3 வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 3 ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியால் நடந்து போகவில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, மோசே மரித்து போனார். மோசே தான் வழி காண்பித்தார். மோசே தான் காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இப்போது மோசே இல்லைன்னு உடனே ஜனங்களுக்கு ஒரு பெரிய துக்கம். மோசேவே போயிட்டார். மோசே இல்லை. நிறைய பேர் ஹீரோ வர்ஷிப். என்ன வர்ஷிப் சொல்லுங்க? ஹீரோ வர்ஷிப். யாராவது ஒரு ஊழியக்காரர் மட்டும் முடிக்கும், அவங்களதான் நேசிப்பாங்க, அவங்க ப்ரோக்ராம் தான் பார்ப்பாங்க, அவங்க பத்திரிகை தான் படிப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் காணிக்கை அனுப்புவாங்க, அவங்களை மட்டுமா அந்த மீட்டிங்க்கு மட்டும்தான் போவாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் கூட அப்படியெல்லாம் எனக்கு எல்லாம் யாரும் என்ன ஒரு வர்ஷிப் பண்ணக்கூடாது. நான் பிரசங்கத்துக்கு மட்டுமே வரக்கூடாது. அல்லேலூயா. அம்பத்தூர் போகும்போது ஜான் பிரதரை போடுவார். அதுக்காக அவரு சொல்லாம இருந்திருக்கிறார் 5 நாளுமே. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. நான் ரட்சிக்க போறது கிடையாது. அல்லேலூயா. எந்த ஒரு விசுவாசிக்காகவும் நான் ஒரு சின்ன ஒரு ரத்த துளி கூட நான் சிந்தவில்லை. என்னையே மீட்க இயேசுவானவர் தேவையாக இருக்கிறது. நான் நம்புகிற ஊழியக்காரர்கள், நான் பின்பற்றுகிற ஊழியக்காரர்கள், நான் நேசிக்கிற ஊழியக்காரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஹீரோ உண்டு என்று சொன்னார். அவர் இயேசுவான். கரந்த போவா. நமக்கு ஒரு மாதிரி இயேசுவான். என்னுடைய
இயேசுதான், என்னுடைய நம்பிக்கை இயேசுதான், என்னுடைய ஆசையெல்லாம் இயேசுதான். அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகனாய் நான் பார்க்கவே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகனாய் நான் பார்க்கவே. கண்கள் யாரையே நோக்கி இருக்க வேண்டும். நான் பார்க்க வேண்டிய ஒரு இடம் பர்வதம் மட்டும்தான். எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதம் தேவனுடைய பர்வதம் தான். என் ஆண்டவருடைய பாதப்படிதான் யோசபாத் பெரிய ராஜா ஜெபிக்கிறார். செய்வது என்னதென்று தெரியவில்லை. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு ராஜாவை தனக்கு ஒத்தாசைக்காக பரவாத தேவனாகிய கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஏமாத்திரம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, இனி நான் எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டேன், எந்த ஒரு ஹீரோவையும் பார்க்க மாட்டேன், எந்த ஒரு நபரை நான் காத்திருக்க மாட்டேன். என் ஆசை எல்லாம் இயேசு. என்னை விடுவிக்கிறவர் இயேசு. சொல்லுங்க, என்னை ரட்சிக்கிறவர் இயேசு, எனக்கு கிருபை செய்கிறவர் இயேசு, அற்புதங்களை எனக்காக புறப்பட பண்ணக்கூடிய ஒரு நபர் இயேசு மாத்திரமே. கரங்கத்தி கத்திர விடப்படுத்துங்க. எனக்கு ரொம்ப பிடிக்க சில காரியங்கள். ஜனங்க சொல்றாங்க, மோசே மரித்து போனா இந்த யோர்தானை எப்படி கடப்பது எங்களுக்கு தெரியவில்லை. மோசே எங்கள் மத்தியில் இல்லை. இந்த யோர்தான் பயங்கரமாக இருக்கிறது, கரை பிறந்து ஓடுகிறது. மோசே இருந்தால் ஆனது செங்கடலை பிளந்த மாதிரி கோரி நீட்டினா செங்கடல் பிறந்து இருக்கும் போல யோர்தான் பிளந்து விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் பார்க்கிறார். அந்த இடத்துல யோசுவா அற்பமா எண்ணப்பட்டார். அல்லேலூயா. மோசே எப்படி எண்ணப்பட்டார்? ஏன்னா மோசே கடலை பிளந்துட்டார், செங்கடலை பிளந்தார். யோசுவா பின்னாடி தானே சும்மா நின்றுட்டு இருக்கிறாரு. இவர் என்ன செய்ய போகிறார்? இவரை கொண்டு என்ன நடக்க போகிறது? கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவாவே, ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். நான் மோசையோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிற இயேசுதான் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய பரிசுத்தவான்களோடு கூட இருந்த இயேசுதான் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாமெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. சொல்லுங்க, பக்கத்திற்கு பார்த்து, நான் சாதாரணமானவர்கள் அல்ல சிஸ்டர், நான் அற்புதம் உள்ளவர். அல்லேலூயா. நான் அடிக்கடி நினைப்பேன், தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எரேமியா, ஏசாயா, மல்கியா, இப்படி நிறைய ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நாம எப்பவுமே பெரியவங்களையா காண்பிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அப்படிதான், அந்த புள்ளிக்கார அப்படி, இவர் இப்படி, அங்க அப்படி. நான் அப்படிதான் யோசிக்கவே மாட்டேன். நான் நினைப்பேன், எலியாவுக்கு இயேசுன்ற பேர் தெரியாது. தெரியுமா? மோசைக்கு இயேசுன்ற பேர் தெரியுமா? மோசை சொல்றார், இந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரனில் இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழுந்து கொள்வார். இவ்வளவு அவருக்கு தெரிகிறது. அவர் பேரெல்லாம் தெரியல. தாவீதுக்கு தெரியாது, ஏசாயாவுக்கு தெரியாது, எரேமியாவுக்கு தெரியாது, யோனாவுக்கு தெரியாது, தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு அந்த பெயர் மறைக்கப்பட்டது, ஈசாக்குக்கு மறைக்கப்பட்டு விட்டது, யாக்கோப்புக்கு மறைக்கப்பட்டு விட்டது, இந்த இயேசுவுக்கு அந்த பெயர் மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இயேசு என்ற நாமம் கரங்களுக்கு சர்வ அதிகாரம் ஒரு நாமம் இயேசு என்ற நாமம் நமக்கு கரங்களுக்கு இருக்கிறது. பேய்கள் நடுங்கும் நாமம், பிசாசு நடுங்கும் நாமம், பாதாள நடுங்கும் கையை தட்டாமல் நான் சொல்லுகிறேன். கதிரவில்லை சாதாரணமானவன் அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க, இப்ப நீங்க சாதாரணமானவங்களா? நீங்க இவனுக்கு கீழவா? அதெல்லாம் எனக்கு ஸ்டேஜில் இருக்கிற 10 வருஷம் கழிச்சு எனக்கு வயசாச்சு, நான் கீழே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். உங்களில் ஒருவர்கள் ஸ்டேஜ் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர்
சொல்லுகிறார், இந்த சபையில இருந்து அநேகரை கர்த்தர் எழுப்ப போகிறாரா? நடுவில் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அநேக கிளை ஊழியங்களை கர்த்தர் கிளை சபைகளாக மாற பண்ணும் நாட்கள் வருகிறது. உங்கள் சபைக்காக கர்த்தர் அநேக கிளை சபைகளை எழுப்ப பண்ண போகிறார். எனவே இப்ப ஆங்காங்கே ஊழியம் செய்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு அதிகமாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஊழியக்காரருக்கு அதிகமாக அடங்கியிருந்து உங்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்கிற ஆலோசனை அதிகமாக கேட்கும் பொழுது கிளை ஊழியர்களுக்கு கிளை சபைகளுக்கு அநேகரை கர்த்தர் எங்கிருந்து பாஸ்டர்களாக தேவ ஊழியர்களாக கர்த்தர் நியமிக்க நாட்கள் வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய மகிமை உங்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா, மோசேயோடு கூட மாத்திரம் நான் இருக்கவில்லை, உன்னோடு கூட இருக்கிறேன். மோசேயோடு கூட இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கு யோசுவாவாக உன்னோடு கூட இருக்கிறேன். ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அல்லேலூயா. பெரிய பாஸ்டரோடு கூட இருந்த அதே கர்த்தர் தான் பாஸ்டர் ஜேக்கப்போடு கூட இருக்கிறார். அவரை நடத்தினாலே திருச்சி பாஸ்டர் ஜேக்கப்போடு கூட இருந்த கர்த்தர் தான் மறைமறை நகர் பாஸ்டர் ஜேக்கப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கரந்து காட்டுகிற இருக்கிறார். உங்களை உருவாக்கியவரோடு கூட இருந்த கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. உங்களை உருவாக்கியது போல அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் உங்களை கொண்டு உங்களோடு உங்கள் சபையிலிருந்து கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபையில் திரும்பு சரித்திரம் மாறிவிடும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்க முகத்தை பார்த்து எனக்கு விசுவாசம் போயிடும் போல இருக்க. அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிற, யோசுவாவே, ஜனங்களை ஆயத்தப்படுத்து இந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி. இப்போது கர்த்தர் தம்முடைய மகிமையை உடன்படிக்கை பெட்டியோடு கூட வைத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. ஜனங்கள் யோர்தானை கடக்க வேண்டும். யாரை கொண்டு கடப்பார்கள்? எந்த நபரை கொண்டு கடப்பார்கள்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் சொன்னார். இப்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார்கள். வேற இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியால் நடந்து போகவில்லை என்று கர்த்தர் சொல்லி கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதை நிமிர்ந்து பாருங்க. நானும் படிச்சு தலை நிமிர்ந்துட்டேன். ஆமென். இதற்கு முன்பு இந்த வழியாய் நீங்கள் கடந்து போகல. 2011 வருஷத்துல நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டு யாராவது சொல்லி இருக்கிறோமா? யாராவது இருக்குமா? யாராச்சும் இருக்குமா? நான் போன வருஷமே 2011 கால் வச்சுட்டு யாராவது சொல்லி இருக்கிறோமா? இல்ல. இதற்கு முன்பாக இந்த வழியாய் நீங்கள் போனது கிடையாது. இப்போதுதான் முதல் முறையாக 2011 கால் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. யோர்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, தடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, எதிர்ப்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி வரல,
தெரியல, இதை கடக்க எனக்கு ஞானம் இல்லை, இதை கடக்க எனக்கு பலம் இல்லை. கர்த்தர் சொன்னார், இதற்கு முன்னாடி நான் போனதில்லை. எனவே கர்த்தரே உடன்படிக்கை பெட்டியார் என் ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு முன்பாக 2011 முதல் முறையாக கால் வைத்திருக்கிறார். நான் 2011 கால் வைப்பதற்கு முன்பாக என் கர்த்தர் இந்த வருஷத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடைவெளி விட்டுட்டு நீ வா, இதற்கு முன்பு நீ வந்ததில்லை, பின்னாடியே வா, நான் உனக்கு பாதை காட்டப் போகிறேன். அல்லேலூயா, நான் உனக்கு பாதை காட்டப் போகிறேன். சொந்த பலத்துல ஓட வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக் கொள்ளுவேன். யாரும் நிற்க முடியாது, சொந்த பலத்தில் நிற்க முடியாது, சொந்த ஞானத்தில் நிற்க முடியாது. திறனை நம்பி தோற்று போனவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய பலனை நம்பி தோற்று போனவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். சாதுரியத்தை நம்பி, தன் பணத்தை நம்பி, தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி தோற்று போன நபர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி தோற்று போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாக்ஸிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாக்ஸர் இருந்து இருக்கிறார். அவர் அப்படியே செகண்ட்ஸ் தான், இத்தனை நிமிஷத்துல 90 கோடி நாக் அவுட் அடிச்சு இத்தனை கோடிகளை சம்பாதித்து இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பாக்ஸரோடு கூட போராடி சண்டை போட்டு தோத்து போயிட்டார். ஹோலிஃபீல்ட் என்கிறதான ஒரு பாக்ஸர். அந்த ஹோலிஃபீல்டு தன்னுடைய அந்த ரிங்குக்குள்ள இறங்கும் பொழுது அவர் ஒரு பனியனை அணிந்து கொண்டு அதுக்குள்ள இறங்குவார். என்ன போட்டிருக்குமா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்பதான ஒரு வாசகத்தை எழுதுவதான ஒரு பனியனை அணிந்து கொண்டுதான் இறங்குவார். அல்லேலூயா. ஐசா நினைத்தார், நான் ஒரே பஞ்சில 2 பஞ்சில 3 குத்துல நான் நாக் அவுட்ல வெற்றி இருக்கிறேன், நான் ஜெயித்து விடுவேன், ஹோலிஃபீல்டு நான் ஜெயித்து விடுவேன் என்று நினைத்தாரா? ஹோலிஃபீல்டுக்குள் இருந்ததான கர்த்தருடைய வல்லமை, ஹோலிஃபீல்டு நம்மள தேவ மகிமை, ஹோலிஃபீல்டு இடத்திலே டைசன் தோற்று கோபத்துல காதை பிடிச்சு கடிச்சுட்டாரா? அல்லேலூயா. தன்னுடைய பலன் தோற்று போனது, கேவலப்பட்டு அவமானப்பட்டு டைசனோட அவமானத்தின் சின்னமாக மாறி போனார். கர்த்தரை சுமந்த ஹோலிஃபீல்ட் மகிமை அடைந்தார். அல்லேலூயா. மாற்றமானவர்களாக இருக்கலாம், நம்மிடத்தில் பணமோ பொருளோ நகையோ நட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய மிகப்பெரிய சொத்து என் ஆண்டவராக இயேசுதான். என்னோட மிகப்பெரிய சொத்து என் கர்த்தர். சொல்லி பார்க்கிறோம், என்னோட பொக்கிஷமே என் கர்த்தர். அல்லேலூயா. கண்டு கொண்டு ஒரு பொக்கிஷம் பெற்றுக்கொண்டு சக்தி இயேசுதான், என் பொக்கிஷம் இயேசுதான். இயேசுவை கண்டு கொண்டால் சொத்து வந்துடும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் சொத்து இல்லை, யாருக்கெல்லாம் வீடு இல்லை, யாருக்கெல்லாம் பேங்க்ல பணமே இல்லை, நமக்கு பரலோகம் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜாவே எனக்கு சொந்தக்காரர், நான் இயேசுநாதருடைய சொந்தக்காரர். அல்லேலூயா. நம்மள யாருங்க? ஏசப்பாவுடைய எப்படி சொந்தங்க? அவர் எங்க அப்பா. அல்லேலூயா. அவர் யார் நமக்கு? அப்பா வல்லோ, அப்பா வல்லோ, பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ, அவர் அப்பா. அல்லேலூயா. அப்பா சொத்தவர் யாருக்கு? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரப்போகுது. அல்லேலூயா. கவலையே பட வேண்டாம். பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பாக சென்றார். எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாம். யோசுவாவே இன்றைக்கு அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, சகோதர சகோதரி, குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, சபையிலே அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாம். சொந்தங்களில் அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியாக என் ஆண்டவராக இயேசுவானவர் எனக்கு முன்பே கடந்து செல்வார்களானால் மோசேயை கனப்படுத்துகிற கருத்து என்னையும் கனப்படுத்த போகிறார். மோசேக்கு ஒரு சங்கடனை திறந்தால் எனக்காக தேவனாக கர்த்தர் யோர்தானை திறப்பதற்கு அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வழியாய் இந்த வருடத்திலே, இந்த மாதத்திலே, இந்த முதல் தேதியிலே இதற்கு முன்பு நீங்கள் வந்தது கிடையாது. நான் முதலாவது கால் வைக்கிறேன். ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை யோர்தானை போய் கால் வைத்த உடனே யோர்தான் திறக்கப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா.
ஜனங்க நினைச்சாங்க மோசே மாதிரி கிடையாது, மோசே மாதிரி கிடையாது. ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், மோசே இப்படி பிளாட்டா இருக்கிற செங்கடலை தான் பிளந்தார். பேசலாம். கடல் எப்படி இருந்தது? இப்படி இருந்துச்சு. ஆனா யோசுவா எப்படி பிளந்தார் தெரியுமா? மேலிருந்து கீழே இறங்கக்கூடிய யோர்தானை இரண்டாக பிளந்தார். அல்லேலூயா. மோசே பிளக்கும் பொழுது செங்கடல் ரெண்டு பக்கம் சுவர் மாறி இருந்துச்சு. யோசுவா பிளக்கும் பொழுது இப்படி பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் போல இப்படி நிற்கும்படியாக பிளந்து வைத்து நான் மோசையோடு கூட இருந்தவர் யோசுவாவோடு இருக்கிறேன், யோசுவாவோடு கூட இருக்கிறேன், யோசுவாவோடு கூட இருக்கிறேன். நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக உடன்படிக்கப்பட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார். என் சமூகத்திற்கு முன்பாக சென்று நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக வந்து இந்த 2011 வருஷத்தில் எந்த யோர்தான் உங்களுக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எந்த தடை உங்களுக்கு முன்பாக கடந்து வந்து கொண்டிருக்கிறதோ, எந்த எதிர்ப்பு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதோ, எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த பிரச்சனை, எந்த நகரங்களுக்கு யோர்தானை போல பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்து இந்த வழியாதி வருவது கிடையாது, இதை நீ கடக்க முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, தோற்று போவாய், நீ விழுந்து போவாய் என்று சத்துரு உங்களுக்கு முன்பாக மேலே இருந்து கீழே சரிந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியாம் இயேசுவானவர் நமக்கு முன்பாக ஒரு மகிமை கடந்து போகவையானா யோர்தான் இரண்டாக பிளக்கும். மேலிருந்து வரக்கூடிய யோர்தான் பிளந்து நின்று கர்த்தர் வாசலை திறக்கிறவராக கருத்து கர்த்தரை கண்டபடி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக வாசலை திறக்கிறார். கர்த்தர் எனக்காக யோர்தான் நதியை பிளக்கிறார். கர்த்தர் எனக்காக மேலிருந்து விழக்கூடிய இந்த யோர்தானை பிளக்கிறார். தலைக்கு மேல வேற மாதிரியே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எப்ப வேணாலும் பிரச்சனை விழற மாதிரியே இருக்கும். எப்ப வேணாலும் என்ன சம்பவிக்குன்னே தெரியாது. எப்ப நடக்குமோ, வீட்டுக்கு போனா என்ன நடக்கணும் தெரியாது, வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, பிரச்சனை எப்படி எழும்புன்னு தெரியாது, எப்பொழுது பிரச்சனை வெடிக்கணும் தெரியாது, எப்பொழுது எனக்கு பிரச்சனை எழும்பும், எப்பொழுது பூகம்பம் வெடிக்கும், எப்பொழுது எரிமலை வெடிக்கணும் தெரியல. என் தலைக்கு மேலவே இருப்பது போல இருக்கும். கட்ட சொல்லுகிறார், அது இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முன்பாக இருக்கிற கர்த்தருடைய பெட்டியை பின்தொடர்ந்து செல்லுங்கள். கர்த்தருடைய பெட்டியை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க 2012 உலகமே இருக்காது, 2012 இப்படி ஆயிடும், இதுதான் கடைசி வருஷம், கம்ப்யூட்டர் காட்ட மாட்டிருக்கு, அது காட்ட மாட்டிருக்கு. எது காண்பித்தால் என்ன, காண்பிக்கால் விட்டால் என்ன, நான் செத்தாலும் பரலோகத்துக்கு போக போகிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக வாழ போகிறேன். அல்லேலூயா. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உலகமே அழிந்தாலும் என் ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். உலகமே இடிந்து விழுந்தாலும், எது நடந்தாலும், என் தலையில எது விழுந்தாலும், இங்கே நான் கண்களை மூடினால் பரலோகத்தோடு கண்களை திறக்க போகிறேன். அல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதற்காக கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை. மரணம் நமக்கு பரலோகத்தின் வாசல்களை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், தடைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். பிசாசு நமக்கு எதிராக நின்று, சத்துரு நமக்கு எதிராக நின்று, யோகா நமக்கு எதிராக நின்று, ஓ இந்த வழியை நீ வர முடியாது, இதை நீ கடக்க முடியாது, இதுதான் எனக்கு கடைசி வருடம் என்று போன வருஷத்தை குறித்து சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. கோயம்புத்தூர்ல ஒரு வாலிப தம்பி திருமணத்துக்கு பெண்ணெல்லாம் பார்த்து வச்சிருக்க ஒரு தம்பி அதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு கிறிஸ்துவ பையன் தான். எங்கேயோ ஜோசிக்காரர்கிட்ட போயிருக்கிறான். ஜோசிக்கார கையை பார்த்துட்டு 6 மாசத்துல நீ செத்து போய் விடுவாய், உன் ஜீவ காலம் 6 மாசம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அழுது கல்யாணமே வேண்டான்னு ஒரே பிரச்சனை. அவன் சொந்தக்கார பிள்ளை எனக்கு கூட்டிட்டு வந்துச்சு, இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி இங்கே ஜோசிக்காரன் போய் காத்திருக்கிறான், வேகம் முடிந்தது, ஆயுஷ் நாட்கள் முடிந்தது, 6 மாசம் தான் நீ ஜீவனோடு கூட இருக்க போகிறான் அப்படின்னு சொல்ற. கல்யாணம் வேண்டாம்னு என்ன பண்றது தெரியல. வான் ஜெயமல்ல கட்ட சொன்னாரு, உனக்கு திருமணம் ஆகி நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து நீடித்த நாட்களா நீ வாழ்ந்திருப்பான். ஜீவனை கொடுக்கிறவர் நான், உருவாக்கினவர் நான், உன்னை தெரிந்து கொண்டவர் நான், உன் ஆயுஷ் நாட்களை நிர்ணயிக்கிறவர் நான். டாக்டர்கள் நிர்ணயிக்க முடியாது, என் கர்த்தர் தான் நிர்ணயிக்க வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பின. தைரியமா போய் கல்யாணம் பண்ணா, குழந்தை பிறந்துச்சு. நல்லா இருக்கிற கிட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் முன்பாக இருக்கிறார். சத்துரு நமக்கு துர்வார்த்தைகளுடன் சொல்லுவார், சத்துரு துர்ச்செய்திகளை சொல்லுவார், சத்துரு பலமுறுத்துவார், சத்துரு தடைகளை கொண்டு வருவார், எதிர்ப்புகளை கொண்டு வருவார்.
வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்ப்புகளுக்கு மெதுவாக, பாடுகளுக்கு மெதுவாக என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வழி வாசலை திறந்து வைத்து அதன் மூடாக கடந்து போக வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோர்தான் இருக்கு, சுத்திக்கு நேரம் யாரு போகலாம் என்று அழைத்து போகிற தேவன் அல்ல, அதன் வழியாகவே கடந்து வைக்க போகிறார். அல்லேலூயா. தோல்வி வந்திருக்கிறதா, நீங்கள் வந்திருக்கிறதா, அவமானம் இருக்கிறதா, போராட்டம் இருக்கிறதா, இந்த குடும்பத்திற்குள்ள சிக்கி இருக்கிறது, இந்த பிரச்சனையில் சிக்கி இருக்கிறது, இந்த விபத்திரத்தில் அகப்பட்டு இருக்கிறது, இதற்கு எப்படியாவது நான் பின்வாங்கிட்டு சோர்ந்து போக வேண்டாம். துணிந்து கால் வையுங்கள். கர்த்தருடைய பெட்டி முன்பாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டு இருக்கிறது. அவர் சமூகங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறது. இளைப்பாறுதலை கொடுக்க போறார். அல்லேலூயா. கர்த்தர் முன்பாக சொல்லாமே, யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் இயேசு முன்பாக சேர்க்கிறார். இளைப்பாறுதலை தர போகிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கரங்கட்டி கத்திர கனப்படுத்தலாம். அல்லேலூயா. மற்ற மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, மற்றவங்க சொல்லுவாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ வேண்டும், இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில குடிக்காம புகைக்காம சந்தோஷமா உல்லாசமா இல்லாம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் பைத்தியக்காரர்கள் நம்மை பார்த்து சொல்லலாம். அவர்களுடைய நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான். நம்முடைய நம்பிக்கை பரலோகம் வரைக்கும் இருக்கிறது. பரலோகத்துக்கு போகிறவர்கள். ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. ஒரு காரியத்தை செய்யும்படி இயேசு வரவில்லை. ஒரு அரசாங்கத்தை அமைக்கும்படி இயேசு வரவில்லை. ஒரு காரியத்தை செய்வதற்காக இயேசு வரவில்லை. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காகத்தான். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம், நம்முடைய பிரயாணமே பரலோகத்தை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணினபோது விதமாக சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சமீபமா இருக்கு? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க. காரணம் பரலோகம் சமீபமாக இருக்கிறது. பிலாத்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொன்னார், நான் யூதருடைய ராஜாதான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. நான் பரலோகத்துக்குரிய ராஜா. அல்லேலூயா. நான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், அந்த சராசரங்களை ஆளக்கூடிய தேவனாகிய கர்த்தர், ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவரின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவரின் தேவன் தான். ஒருவரை உயர்த்தி ஒருவரை தள்ளுகிறவர், ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துகிறவர், ஒருவரை உயர்த்தி ஒருவரை கீழே கொண்டு போகக்கூடியவர், ராஜ்யங்களை உருவாக்கக்கூடியவர், ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர் என் தேவனாகிய கர்த்தர். கரந்தட்டி கர்த்தரை கனப்படுத்துவாங்க. அல்லேலூயா. பரலோக ராஜா. சொல்லுங்க, பரலோக ராஜா, அண்ட சராசரங்களின் ராஜா, என்றைக்கும் அவர் ராஜா. அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. சொல்லுங்க, அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. ராஜாதி ராஜ இயேசு பிள்ளைங்க நாங்க, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜாதிங்க நாங்க. ராஜாதி ராஜ இயேசு பிள்ளைங்க நாங்க, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜாதிங்க நாங்க. ஆடுவோம் 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 பாடுவோம் அக்காவின் வீட்டிலே. அல்லேலூயா. ஆடுவோம் 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 பாடுவோம் அக்காவின் வீட்டிலே. அல்லேலூயா. பாடுவோம். ராஜாதி அம்மே, ராஜாதி ராஜ இயேசு பிள்ளைங்க
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜாதி ராஜா இயேசு பிள்ளைங்க, ராஜாதி ராஜா இயேசு பிள்ளைங்க, யாருடைய பிள்ளைங்க? ராஜாதி ராஜா, அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவனவ, மகிமையின் ராஜாவ, மகத்துல ராஜாவ, சேனைகளின் கர்த்தரவ, சர்வ வல்லவனுடைய தேவனாக இருக்கிற கரம் தட்டி அந்த பூமிக்கு வந்தார், சேஷர்களை ஆதாயப்படுத்தினார், ஜனங்களை ரட்சித்தார், அது நடத்தினார். இயேசு சொன்னார், நான் போக போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர், ஒரு ஆவடியிலிருந்து ஒரு பாஸ்டர் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். அந்த பாஸ்டர் பிரசன்ட் பண்ணும்போது சொன்னாரு, நம்ம ஒரு 6 மாசம் கட்டுறதுக்கு என்ன பிளான் பண்றோம். ஒரு வீட்டு கட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு பிரதர், 2 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டி இருக்குங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம். 2.5 வருஷமா எங்கம்மா செலவு பண்ணி கட்டி இருக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வீடு பயங்கரமா இருக்குன்னு சொல்றோம். அவர் சொன்னாரு, 2000 வருஷமா இயேசுவானவர் நமக்காக பரலோகத்தில் வீடு கட்டிட்டு இருக்கிறார். எத்தனை வருஷமா? 2000 வருஷமா ஒரு வீட்டை இயேசுநாதர் உங்களுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறாரு சொன்னா, அந்த வீடு எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம வெயில் காலம் வந்து அவர் ஏசி இல்லையேன்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன் இல்லைன்னு நினைப்போம், ஃபேன் எல்லாம் ஓட்டம் அடிச்சு பிறகு ஒரு ஏசி இல்லையேன்னு நினைப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறதுக்கு வயசாயிடுது. அப்புறம் ஏசி போட்ட பிறகு குளிர்னால பெட்ஷீட்டை போத்தி கம்பளி போத்தி அப்படியே மண்டை மட்டும் வெளியே விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. எல்லாம் லேட்டா கிடைக்கும். என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, ஆசைப்படுற காலத்துல எல்லாம் எதுவுமே கிடைக்கல, எல்லாம் ஓஞ்ச பிறகு எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. நல்ல இப்ப பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சா சுகர் வியாதி வந்துருச்சு, ஸ்வீட் சாப்பிட முடியல, ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க வேண்டியிருக்குது. பாவம், அவங்க ஆசையை நான் இப்ப நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன். வேற என்ன பண்றது? அவங்க ஆசைப்படுறாங்க, நான் ஸ்வீட்டை சாப்பிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நிறைய ஸ்வீட் சாப்பிட்டீங்களா பிரதர் என்ன கேட்டாங்க. இல்லங்க, நான் ஒரு ஸ்வீட் தான் சாப்பிடுவேன். ஒண்ணுதான், நான் பரவாயில்ல, காலையில 1, மத்தியானம் 1, சாயங்காலம் 1, நைட்டு 1. ஆனா ஒரு வேலைக்கு கூட சாப்பிடுவேன். அல்லது நான் எனக்காக சாப்பிடல, நான் எனக்காக எல்லாம் சாப்பிடல. அவங்க ரொம்ப எங்க கஷ்டப்படுறாங்க, சாப்பிட முடியல, ஒரே சரீரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி. அல்லேலூயா. எங்க அப்பா இயேசு எனக்காக ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு இருக்கிறார். எவ்வளவு நாளா கட்டுறாரு? சில பேர் கேட்பாங்க, இன்னும் இயேசு வராரு வராரு வராரு. நான் பொண்ணு கூட கேட்கும், நான் குழந்தையா இருக்கும் போது இயேசு வராருன்னு சொன்னீங்க, நான் வேலைக்கே வந்துட்டேன், இன்னும் இயேசு இப்போ கேட்டாலும் இதோ இயேசு சீக்கிரமே வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, டாடி என் மகளே, கர்த்தர் உனக்காக மகிமையான வீட்டை என் இயேசு இன்னும் கட்டி கொண்டிருக்கிறார். எல்லாம் பினிஷ் பண்ண பிறகு இன்விடேஷனோடு கூட இயேசு வர போகிறார். அனுப்புதலோடு கூட வர போகிறார். வந்து சொல்லப்போல எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறது. அப்ப என்ன போனீங்க? உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி நான் பரலோகத்துக்கு போயிருக்கிறேன். இயேசு போயிருக்கார். என்னை பரலோகம் கொண்டு போவதற்காகத்தான் கர்த்தர் சபையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்களாயிட்டா வேலை கிடைக்குமா? கிறிஸ்தவர்களாயிட்டா வியாதி போயிடுமா? கிறிஸ்தவர்களாயிட்டா பணக்காரர்கள் ஆயிடுவோமா? கிறிஸ்தவர்களாயிட்டா கார் கிடைக்குமா? கிறிஸ்தவர்களாயிட்டா டிரெஸ் கிடைக்குமா? கிறிஸ்தவர்களாயிட்டா பரலோகத்துல அற்புதமான வீடு கிடைக்கும். யாருக்கெல்லாம் வேணும்? உலகத்துல ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஏமாத்திடுவாங்க. அல்லேலூயா. ஆரம்பத்துல 10 லட்சம் சொல்லுவாங்க, போக போக 15 லட்சத்தை வாங்கிடுவாங்க. அல்லேலூயா. மாசம் 2000 ரூபாய் கட்டினா போதும்னு சொல்லுவாங்க. முடியும் போது இப்ப எல்லாம் ரேட்டு மாறிடுச்சுங்க, இப்ப எல்லாம் ரேட்டு விலைவாசம் ஏறிடுச்சுங்க, அதனால இன்னும் 1 வருஷம் நீங்க பணம் கட்டணும்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஈடியத்தை போடுவாங்க. ஆனா எங்கப்பா இயேசுநாதர் சல்லி காசு வாங்காம, பைசா வாங்காம, எந்த விதமான காரியத்தை பேசாம 2000 வருடமாக எனக்காக ஒரு ஸ்தலத்தை என் இயேசு பரலோகத்தில் கட்டி கொண்டாரு. எனக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு சும்மா இல்லை, ஏன் இயேசு வரல, இன்னும் இயேசு ஏன் வரல? எனக்காக இயேசுநாதர்
குடியிருப்பு பரலோகத்தில் இருந்து கரம் தட்டி நம்முடைய குடியிருப்பு நம்பிக்கை. எங்க அப்பா எனக்கு எல்லா பர்னிச்சரோடு கூட அல்லேலூயா நல்ல பெரிய பெரிய லைட்டோடு கூட நல்ல அற்புதத்தோடு கூட நல்லா சுண்ணாம்பு அடிக்க மாட்டேன், டிஸ்டம்பர்லாம் அடிக்க மாட்டேன். எங்க இயேசுநாதர் என் வீட்டுல எனக்கு தங்கத்தை பதித்துக் கொண்டிருக்கிறார். எங்க பதிச்சுட்டு இருக்கிறாரு? தங்கத்தெல்லாம் சைடெல்லாம் பதிச்சுட்டு இருக்கிறாரு. என் கீழெல்லாம் கத்தர் வந்து டைல்ஸ் பதிக்க போறதில்ல, தங்க தகடுகளை என் வீட்டுல கத்தர் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. என் தங்க எங்க தங்கம்? ஓப்பீரின் தங்கத்தை என் கத்தர் எனக்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இயேசு வளர்த்திகள் லேட்டாயிடுச்சு. சொல்லுங்க, இயேசு ஏன் தாமதமா தெரியுமா? எனக்காக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறா, அதனாலதான் லேட் ஆயிட்டு இருக்கு. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, இன்விடேஷனோடு கூட வரப்போகிறா, அழைப்புகளோடு கூட வரப்போகிறா. எனக்கு முன்பாக இயேசு அங்க போயிட்டார். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எனக்காக பரலோகம் சென்று எனக்காக ஒரு வீட்டை கட்டி அலங்காரம் பண்ணிட்டு இந்த டெக்கரேஷன் நாங்க பார்த்தோம்ப்பா, என்ன அழகா இருக்கு. அழகா இருக்கா இல்லையா? மேல பாருங்களேன், எனக்கு இன்னமும் சிம்லாக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. பார்த்த உடனே குடும்பநாடி போன மாதிரி இருக்கு. அல்லேலூயா. பார்த்த எப்படி இருக்கு? குடும்பநாடி போன மாதிரி இருக்கு. சிம்லாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி, காஷ்மீர் பார்டர்ல போயிட்டு வந்த மாதிரி. அல்லேலூயா. இவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா எங்க அப்பா எவ்வளவு அழகா கட்டி வைத்திருப்பார். என்ன மகிமை இருக்கும், என்ன மகத்துவம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டு சொல்றா, உனக்கு ஒரு கடைசி இடை பார்தல் உண்டு மகளே. இந்த பூமியில வேதனை பட்டுட்டீங்க, இந்த பூமியில கஷ்டப்பட்டுட்டோம், இந்த உலகத்துல வேதனை அனுபவிச்சுட்டு லாசரு என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யா வீட்டு வாசல்ல அவன் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை சாப்பிட ஆசையாயிருந்தான். அது கூட கிடைக்கல. அல்லேலூயா. கஷ்டப்பட்டு சரீரமெல்லாம் பருக்களினால் நிறைந்து அவன் மரித்தான். அவன் அடக்கம் பண்ணப்படல, தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. நினைச்சார், என்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும், என்னைக்காவது இந்த ஐஸ்வர்யா பிரியாணி நல்லா இல்ல, உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு என்னைக்காவது கொட்ட மாட்டானான்னு ஏங்கி இருப்பார். அல்லேலூயா. அவருக்கு நல்லா இல்ல எதையாவது கொட்டினார், அதை நான் சாப்பிடுவேன்னு நினைச்சிருப்பார். பேசலா, அது கிடைக்கிற இந்த உலகத்துல கஷ்டப்பட்டா, ஆனால் தலை சாய்க்கும் பொழுது ஆபிரகாம் மடிக்கு வந்தார். ஆபிரகாம் மடிக்கு வந்தார். ஆண்டவராக இயேசுவாண்டவர் எனக்காக தம்முடைய சிங்காசனத்திலே எனக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்தில் அமர வைக்கும்படியா இயேசு எனக்கு முன்பாக போயிருக்க. அல்லேலூயா. ஒரு இடை பார்தல் உண்டு. என்றைக்கு அந்த கண்ணீர் மாறும், என்றைக்கு இந்த துக்கம் மாறும், என்றைக்கு இந்த வேதனை மாறும். எல்லாரும் திட்டி திட்டி, எல்லாரும் கைவிட்டு, எல்லாரும் அற்பமாய் நினைத்து கேவலப்பட்டு தலை குனிந்து நடந்து என் வாழ்க்கை முடிந்து விட்டதே. நான் நல்ல வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், வயசாயிடுச்சு, இனி எங்க நல்ல வீட்டுல இருக்க போறேன், நல்ல வாகனத்துல போகணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாம் முடிந்தது. சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நல்ல ட்ரெஸ் போகணும்னு ஆசைப்பட்டேன். கவலையப்படாதீங்க, இந்த உலகத்துல எது எல்லாம் நமக்கு நிறைவேறலையோ அதையெல்லாம் பரலோகத்துல கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எனக்கு முன்னாடி இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. அவர் முன்பாக கடந்து போய், நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், நான் வந்து திரும்ப வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போக போகிறேன். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் வர போகிறார். எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? சீக்கிரமாக வரப்போகிறார். இயேசு திரும்ப வரப்ப எல்லா கண்ணை மூடுவோம், எல்லா கண்களை மூடும். சீக்கிரமாக கண்களை அறிவான சக்தரக்கும் வரா. சீக்கிரம் யாரும் பேசக்கூடாது, தயவு செய்து யாரும் பேசக்கூடாது. எல்லா ஆண்டவரை நோக்கி எல்லா ஆவியில நிறைஞ்சிருக்கேன்,
எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சமூகம் உண்டாக வருகிறது, அந்த மகிமை உண்டாக வருகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் உண்டாக வந்திருக்கிறது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். மோசே சமூகம் உண்டாக செல்ல எனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தருடைய பெட்டி உண்டாக வந்தது, தடைகளை மாற்றினது, தடைகளை உடைத்து போட்டது, தடைகளை நீக்கிறது. கர்த்தர் முன்பாக வந்து எல்லா கோணலாளர்களை சரிப்படுத்தி இருக்கிறார். இயேசு நமக்கு முன்பாக பரலோகம் இருக்கிறார். எனக்காக பரலோகத்தில் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த கண்ணீர்களுக்கெல்லாம் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார். அவடித்த கண்ணீர்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி உண்டு. இந்த உலகத்தில் பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் பரலோகத்திலே ஆறுதலை கொடுக்க போகிறார். பணமும் இன்றி, விலையும் இன்றி, எந்த விதமான பிரயாசமும் இன்றி கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் ஒரு இடத்தை நமக்காக ஆயத்தப்படுத்திருக்கிறார். ஓ, கர்த்தருடைய மகிமை நமக்காக கடந்து வருகிறது. கர்த்தருடைய மகிமை நமக்கு கடந்து போகிறது. 2011 வருஷத்தில் இந்த நாளில் தானே கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இப்போது கடந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சீபாலா சத்த ரகு நரந்தரவ ரகுமனா உறவதி அந்தரவ ரகுமனா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆண்டில கொடுத்த சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு இந்த ஜெப நேரத்தில் சொல்லுகிறேன். ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். கர்த்தர் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், பற்றி இறங்கக்கூடிய கர்த்தருடைய அக்கினி மாமிசமான யாவருக்கு மேலே கர்த்தர் அனுப்ப போகிற வாக்கு கொடுக்கிறார். இந்த அக்கினி என்ன செய்ய போகிறார்? உங்கள் சத்துருக்களை கர்த்தருடைய அக்கினி சுட்டரிக்க போகிறது. 2010 தொடர்ந்து வந்த சத்துருக்கள், 2010 வேதனைப்படுத்துகிற தீமைகள், 2010 துக்கப்படுத்துகிற காரியங்களுக்கு மேலாக உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்தகார வல்லமைகள், விரோதமாக எழும்பின சத்துருடைய கிளைகளுக்கு மேலாக கர்த்தருடைய அக்கினி இறங்கி அதை சுட்டரிக்க போகிறது. உங்களுடைய கர்த்தருடைய அக்கினி ஜுவாலையாக மாற பண்ண போகிறாரா? உங்கள் அக்கினி ஜுவாலையாக மாற பண்ண போகிறார். கரங்களை தட்டி இது மகிமையான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய அக்கினி இறங்க போகிறது. ஹல்லேலூயா. தேசத்திலே முந்தினவர்களை கர்த்தர் மாற்றி பிந்தினவர்களை கர்த்தர் கொண்டு வர வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சில மாற்றுகளை கொண்டு வரப்போகிறாரா? முந்தி நிற்கிறவர்கள் தள்ளப்பட்டு பிந்தினவர்களை கர்த்தர் கொண்டு வரப்போகிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இளம் தலைமுறைகளை அதிகமாக கர்த்தர் எழுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வருகிற இந்த ஆண்டிலே தானே அநேக இளைஞர்களை கர்த்தர் எழுப்ப போகிறாராம். தேசத்திலே அநேக இளைஞர்களை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். முந்தினவர்கள் மூத்தவர்களை கர்த்தர் அமர வைக்க போகிறாராம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் அநேக இளைஞர்களை உருவாக்க வாக்கு கொடுக்கிறார். சமாதான இழப்பு, துக்கம் ஜனங்களுக்குள் அதிகமாய் காணப்படுமா? அநேகர் சமாதானத்தை இழந்து போவார்கள், அநேகர் துக்கத்தோடு கூட இருப்பார்கள், அநேகர் வேதனைக்குள் இருப்பார்கள், அநேகர் நபர்கள் விழுவார்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அநேகர் விழுந்து போவார் என்று சொல்லுகிறார். அதே வேளையிலே நிம்மதிக்காக, சமாதானத்துக்காக, மன ஆறுதலுக்காக தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் சபைகளை தேடி வரப்போகிறார்கள். சபைகளை தேடி வரப்போகிறார்கள். ஆறுதல் என்று சொன்னால் இயேசு மட்டும்தான். ஆறுதல் என்று சொன்னால் சபைதான் என்று சொல்லி சபையை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் சபையை தேடி அநேகர் வருவார்கள் கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்துக்காக மன நிம்மதி கிடையாது, ஆறுதல் இல்லை, எனக்கு சமாதானத்தை இழந்து விட்டேன், சமாதானத்துக்காக நான் வந்திருக்கிறேன். இயேசு சமாதானம் தருவாரா? இயேசு ஆறுதலை தருவாரா? இயேசு நிம்மதியை தருவாரா என்று ஜனங்கள் சபைகளை தேடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தில் ஜனங்கள் பெரிய ஒரு எழுப்புதலை காண்பார்களா? அநேக ஆலயங்களிலே பிரிவினையின் ஆவி செயல்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமையின் ஆவி அநேகருக்குள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமையின் ஆவி, நான் தான் இந்த சபையிலே அதிகமாக ஆத்துமாக்களை கொண்டு வந்தேன், நான் தான் சபையிலே மூத்தவன், நான் தான் பெரியவன், நான் நன்றாக செபிக்கிறவன், நான் நல்லா ஊழியம் செய்வேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் நல்லா மியூசிக் வாசிப்பேன், இப்படிப்பட்ட பெருமைகளை சிலருக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருவாராம் சபைகளிலே. உங்கள் சபை என்று கிடையாது, சபைகளில் பொதுவாக இது நடக்க போகிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் பெருமையினாலே சபைகளை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பெருமை ஆவி வராதவ எல்லாம் உங்க தலைக்கு மேல கை வச்சு இந்த ஆவி வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பெருமை ஆவி எனக்குள் வரக்கூடாது கர்த்தாவே, நான் பெரியவன் என்ற ஆவி எனக்குள் வரக்கூடாது. பெருமை ஆவி அதிகமாக இந்த வருஷத்திலே சபைகளிலே செயல்படும். அநேகர் விழுவதற்கு அது காரணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அதேவேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், தாழ்மையும் எளிமையும் ஆனவர்களை கர்த்தர் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சபையில யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறார்களோ, சபையில யாரெல்லாம் எளிமையா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சபையில உண்மையா இருக்கிறார்களோ அவர்களை சபையில தலைவர்களாக கர்த்தர் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறார். இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம். அநேக ஊழியர்களுக்கு பயிற்சிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையில ஊழிய வாஞ்சி உள்ளவர்களுக்கு, ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். என்ன பயிற்சி? ஒரு ஊழியம் செய்ய வேண்டுமேனால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தாழ்மையா இருக்க வேண்டும், சபைக்கு எப்படி உண்மையா இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் உண்மையாக இருந்தால் கர்த்தர் ஊழியத்திலே பயன்படுத்துவார், எப்படிப்பட்ட குணங்கள் வேண்டும் என்று சொல்லி சபையிலே ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிற மக்களுக்கு ஊழியத்தை குறித்ததான காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சபை ஊழியர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படியான யாரெல்லாம் ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள், யாரெல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, சபையில முதலாவது வந்து அமர்ந்திருக்க வேண்டும், சபையில வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியரிடத்துல வந்து பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் சொல்லல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல சொல்ல நான் எழுதினது. ஆமென். ஊழியர்களுக்கு நடுவிலே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ஊழியக்காரன் நேசிங்க, எல்லா சபையை நேசிங்க, கர்த்தர் உங்கள் சபையை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். குடும்பங்களை குறித்த பாரம் அதிகமாக ஊழியர்களுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக கேர் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். காரணம், அநேக குடும்பங்களுக்குள்ளாக சமாதானம் குறைந்து போயிருக்கிறது, அநேக குடும்பங்களுக்குள் விரிசல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, குடும்பங்களில் பிரிவினை ஆவி செயல்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. பிசாசானவன் குடும்பங்களுக்குள்ளாக செயல்படும்படியாக இந்த வருஷத்திலே காரியங்களை செய்ய போகிறது நிமித்தமாக ஊழியக்காரர்கள் அதிகமாக அடிக்கடி குடும்ப காரியங்களுக்காகவே சபையில ஒரு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று ஆவியானவர் ஒரு ஆலோசனை, ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் இந்த காரியம், இந்த சபைக்காக கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இந்த பட்டணத்தில் மறைமலை நகர் பட்டணத்திலே இந்த பட்டணத்துக்கு மேல் தலையை தூக்கின சர்பத்தின் ஆவி அது விழுந்து இப்போது தரையிலே ஊர்ந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு நாம் நிச்சயமாக கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். இந்த பட்டணத்துக்கு மேலாக அதிகார செலுத்தின ஆவி, அதிகார செலுத்தின அந்த சர்பத்தின் ஆவி இப்போது தரையிலே விழுந்து தரையில் ஊர்ந்து கொண்டிருக்கிறதா, தெருக்களிலே ஊர்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் சொல்றார். இந்த பட்டணத்தினுடைய ஆளுகை அது இழந்திருக்கிறது, ஆனால் அது ஊர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சர்ப்பங்களை நீங்கள் மிதிக்க வேண்டும், இந்த சர்ப்பத்தின் ஆவியை மிதிக்க வேண்டும், இந்த சர்ப்பத்தின் ஆவியை மிதிக்க வேண்டும். முழுவதுமாக பட்டணத்திலே அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும், முழுவதுமாக கர்த்தருடைய மகிமை பட்டணத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியார் விரும்புகிறார். ஆமென். சபை விஸ்தரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருஷத்திலே சபை விஸ்தரிக்கப்படும், சபையிலே ஆத்துமாக்கள் பெருகுவார்கள், கிளை ஊழியங்கள், கிளை ஊழியர்கள் எல்லாம் கிளை சபைகளாக கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எங்கெல்லாம் கிளை ஊழியங்கள் செய்றீங்களோ, தூர இடத்துல போய் நீங்கள் கிளை ஊழியங்களை தொடங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூர இடங்களிலே கிளை காரியங்களை, கிளை சபைகளை நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அத்தனையும் கிளை சபைகளாக மாறப்போகிறது. இது ஒரு தலைமை சபையாக செயல்படும். இந்த பட்டணத்தை சுற்றிலும் அநேக இடங்களிலே இந்த சபைக்கு அநேக கிளை ஊழியர்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையில யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் கிளை சபைகளில் போதகர்களாக கர்த்தர் மாற்றுவார் என்று வாக்கு கொடுக்கிறார். கிளை சபை பாஸ்டர்களாக கர்த்தர் மாற்றுவாரா? யாரெல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, உண்மையா இருக்கும் பொழுது, உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் கிளை ஊழியத்தின் கிளை சபைகளில் போதகர்களாக கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சபையிலே ஊழிய அபிஷேகம் அதிகமாக காணப்படுமா? சபையில் ஊழிய அபிஷேகத்தை எழுப்புதல் கூட்டங்கள் அதிகமாக நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியத்தை குறித்து, ஊழியர்களை குறித்து, ஊழியர் செய்ய விரும்புவர்களுக்கு அதிகமாக காரியங்கள், பயிற்சிகள் சபையில கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தார். இந்த சபை மக்களுடைய தோல்விகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். முற்றுப்புள்ளி வைக்கிறார். கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். பிரச்சனை நீங்காதா, என் பாடு நீங்காதா, என் வேதனை நீங்காதா,
என் துக்கம் மாறாத என்று சொன்னீர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரா? கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரா? அழுகிற மகளை சந்தோஷப்பட்டு கலந்துட்டுங்க, அழுகிற மகளை கெம்பிரிக்க பாடுங்க. அழுகிற சகோதரர்கள், வேலை இல்லை என்று தோற்று போன சகோதரர்களே, வேலை கிடைக்கிறது தோற்று போனவர்களே, படிப்பு வரலை என்று தோற்று போன மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி, தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஊழியம் செய்ய முடியல என்று சொன்னவர்களுக்கு இந்த தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிறார். கரத்தட்டி கர்த்தர் கனப்படுத்தலாமா? கரத்தட்டி கர்த்தர் கனப்படுத்தலாமா? நல்ல கரங்களை கட்டி, நல்ல கரங்களை கட்டி, நல்ல கரங்களை கட்டி. இப்ப ஒரு காலத்துக்கு நம்ம முக்கியமாக ஜெபிக்க போகிறோம். ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. ஓ, தெருக்களில் ஊர்ந்து கொண்டிருக்கிற சர்பத்தில் ஆகி நாம் இப்போது விதிக்க வேண்டும். சத்துரு தோற்றால் சத்துருடைய கிரைகள் தோற்று போகும். சர்பம் அடிக்கப்பட்டால் சர்பத்தின் ஆவிகள் அடிக்கப்பட்டு போகும். எல்லாம் இப்ப ஆவிகள் நிறையலாமா? எல்லா ஆவியில ரிவாந்தரவ எல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. ரிவாந்தரவ ரெகுமலா சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை வர வேண்டும். கால்களில் கர்த்தருடைய வல்லமை வர வேண்டாம். கால்களில் கர்த்தருடைய வல்லமை வர வேண்டாம். சரீரம் முழுவதும் தேவ வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஷபா ரபா 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 ரீலவ ரபு எத்தரவ ரபுமன ஷபா பாபா 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 பாபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, ஹalleluya, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. நம்ம எல்லா காரியங்களும் எல்லா அபிஷேகத்திலும் ஒரு வருஷமாக இங்க இறங்கி போக விழுந்து செல்வரை ஊர்வலத்தில் சாதனை, செல்வரை ஊர்வலத்தில் பிசாசு விழுந்து கிடக்கிற சாதனை ஆவி நம்மளை விதிக்கப்படுகிறோம், 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 விதிக்கப்படுகிறோம். காவிகளை கொண்டு வாங்க, சர்வத்தை காவிகளை கொண்டு வாங்க, 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 காவிகளை கொண்டு வாங்க. அந்த காலத்தை காவிகளை கொண்டு வாங்க. யாரும் சும்மா இருக்கக்கூடாது, யாரும் சும்மா இருக்கக்கூடாது, யாரும் சும்மா இருக்கக்கூடாது, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. சர்வத்தை விதிக்கிற ஒரு அதிகாரம், சர்வத்தை விதிக்கிற அதிகாரம், சர்வத்தை விதிக்கிற வல்லமை, சாபத்தை விதிக்கிற வல்லமை, தோல்விகளை விதிக்கிற வல்லமை, சத்துருவை விதிக்கிற வல்லமை. ஓ யூதாவே, ஓ அவருடைய கால்கள் சத்துருவின் பிடரின் மேல் இருக்கும், சத்துருவின் பிடரின் மேல் இருக்கும், சத்துருவின் பிடரின் மேல் இருக்கும், சத்துருவின் பிடரின் மேல் இருக்கும், சத்துருவின் பிடரின் வல்லமை, 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 வல்லமை. விழுந்து கொள்ளுவோம், ஆவியை விடுபடுவோம், பிசாசை அழிக்க, பிசாசை மிதிக்க, சாபத்தை மிதிக்க, சர்வத்தை மிதிக்க, அந்தகாரத்தை மிதிக்க. கர்த்தருடைய வல்லமை, 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 கர்த்தருடைய வல்லமை. Fire, 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 fire. வல்லமை, 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 வல்லமை. அந்த காலத்தை, அந்த காலத்தை, அந்த காலத்தை. ஆமென். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நன்றி. நன்றி அப்பா, நன்றி ராஜா, கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. 2013 முதல் நாளிலே உங்களோடு கூட இடப்பட்டீங்களப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய வல்லமை அபிஷேகத்தை கொடுத்தீரே. சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க உண்மையிலவராயிருக்கிறேன். வார்த்தை உண்மையிலவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாசர்கள் மத்தியில பயன்படுத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு முன்பாய் நீர் கடந்து செல்கிறவராய், இந்த சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எனப்படுத்தி அனுப்புவீராக. ஹல்லேலூயா. நான்கு எழுப்புதலின் ஆண்டாக, ஹல்லேலூயா, அநேகரை ஊழியர்களாக உருவாக்குகிற ஒரு ஆண்டாக கர்த்தர் நீர் ஆண்டவரை மாற்றிக் கொடுக்கிறபடியால் நமக்கு நன்றி. பட்டணத்தை உமக்கு சுதந்திரிக்க நீங்க கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வவல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
மகிமினேஸ்வரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நாளை காலை ஆறுதலும் கத்த பெரிய காலையில உங்களுடைய நாங்க உயர்த்த எங்களுக்கு கிருபை தாங்க. மாலை கூட்டத்திலும் கத்த மகிமையான காரியங்கள் புது புதிய அபிஷேகத்தினால் எங்களை பலப்படுத்துங்க, திருப்தியாக்கும், ஆசீர்வதி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துங்க. பிரேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஆசீர்வாதம் இனிமேலும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல காரியங்களில் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.